வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். காட்டுமன்னார்கோவில் மற்றும் குமராட்சி பகுதிகளில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் சனிக்கிழமை நேரில் ஆய்வு செய்தார். காட்டுமன்னார்கோவில் லால்பேட்டை அருகே உள்ள வெள்ளியங்கால் ஒழுங்குமுறை அலுவலகத்தில் பொதுப்பணித்துறை உயர் அதிகாரிகளுடன் நெல், நிலக்கடலை போன்ற பயிர்கள் சேதம் குறித்து அமைச்சரிடம் விளக்கம் அளிக்கப்பட்டது. வீராணம் ஏரி நிரம்பியதால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கணிசமான நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பன்னீர்செல்வம், 45 அடியில் பராமரிக்கப்பட்டு வரும் வீராணம் ஏரியின் உபரிநீருடன் கனமழை பெய்ததால் அப்பகுதியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குடியிருப்பு பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியதால் 325 குடும்பங்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். அங்கு உணவு மற்றும் பிற உதவிகள் வழங்கப்பட்டன. காட்டுமன்னார்கோவில், குமராட்சி, கீரப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விவசாய வயல்களில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. தண்ணீர் வடிந்தவுடன் சேதம் குறித்து அதிகாரிகள் முழுமையான மதிப்பீடு செய்வார்கள். தமிழகம் முழுவதும் சமீபத்தில் பெய்த மழையால் நெல், நிலக்கடலை, கேசுவரினா, தோட்டக்கலை பயிர்கள் உட்பட தோராயமாக 3.59 லட்சம் ஹெக்டேர் பயிர்கள் நாசமாகியுள்ளன. கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார், எம்எல்ஏ எம். சிந்தனை செல்வன் மற்றும் உள்ளாட்சி அதிகாரிகள் ஆய்வின் போது அமைச்சருடன் சென்றனர். உதவி பொறியாளர் கொளஞ்சிநாதன், வேளாண்மைத்துறை இணை இயக்குநர் ஜெபக்குமார் கென்னடி உள்ளிட்ட பொதுப்பணித்துறை அலுவலர்கள் ஆய்வில் பங்கேற்றனர். வீராணம் ஏரிக்கு செங்கல் ஓடை, வெண்ணங்குழி, பாப்பாக்குடி ஓடைகள் வழியாக வினாடிக்கு 15,376 கனஅடி தண்ணீரும், வெள்ளியங்கால் ரெகுலேட்டர் மூலம் வினாடிக்கு 15,230 கனஅடியும், சேத்தியாத்தோப்பை அணை வழியாக வினாடிக்கு 2,100 கனஅடி தண்ணீரும் வெளியேற்றப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். 47.50 அடி கொள்ளளவு கொண்ட ஏரி தற்போது 46.59 அடியாக உள்ளது. இதனிடையே மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 117.57 அடியை எட்டியதையடுத்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அறிவுரை வழங்கினர். கணிசமான அளவு வரத்து காரணமாக காவிரி ஆற்றில் 35,000 கன அடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டு வெளியேற்றத்தை 60,000 கன அடியாக அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கொள்ளிடம் ஆற்றின் அருகே தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் முதலை அபாய எச்சரிக்கை விடுத்து உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாக்க பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டனர். வெள்ள நிவாரணப் பணிகளை ஆதரிப்பதற்காக நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் இந்தியா லிமிடெட் கடலூரில் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அதிக திறன் கொண்ட தொழில்துறை பம்புகளை பயன்படுத்தியது. மாவட்ட நிர்வாகத்தின் வேண்டுகோளுக்கிணங்க 15 HP மற்றும் 25 HP திறன் கொண்ட 2 தொழில்துறை பம்புகள் தேங்கி நிற்கும் நீரை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்பட்டன. பொதுவாக என்எல்சியில் லிக்னைட் சுரங்கங்களில் பயன்படுத்தப்படும் பம்புகள் நீரை நீக்கும் நடவடிக்கைகளில் செயல்திறனை வெளிப்படுத்தி ஒரு வார கனமழைக்கு பிறகு முக்கியமான உதவியை அளித்தன. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.